வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. இதை யூஸ் பண்ணி ரெக்கமெண்டா எடுத்து நீங்க பை செல் பண்றதெல்லாம் வேண்டாம். பயிற்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வர்றது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இந்த சேனல்ல டெய்லியும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். டெய்லி நிஃப்டி அப்டேட்ஸ், ஸ்டாக் அப்டேட்ஸ், கோல்டு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இதை நீங்க பயிற்சிக்காக பயன்படுத்திக்கலாம். இதில் புதியவர்களாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, பிகினர்ஸ் கைடுன்னு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 வீடியோ இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக பாருங்க. வரிசைப்படுத்தி எப்படி பார்க்கறதுன்னு போட்டிருக்கேன். ஒன் பை ஒன்னாக பாருங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடை கட்டமைச்சுக்கு இதை பயிற்சி எடுங்க. பார்க்கறது முக்கியம் இல்லை, பயிற்சி பண்ணணும். பயிற்சி ஒன்று தான் இங்கே நம்மளுக்கு கை கொடுக்கும். பயிற்சி எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதில் நம்ம தேர்ந்தரலாம். பண்ணுங்க. அதுக்கடுத்து அதே இதில் தவறாமல் பார்க்க வேண்டியவன்னு சொல்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி கொடுத்துருக்கு. அதே இதுலேயும் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் நாள் அதனால இதுவே பார்த்துருக்கு நீங்கள். இதை பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நிஃப்டி, கோல்டு, ஸ்டாக்ஸு இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்றா வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பயிற்சி தான் இதில் முக்கியம். எதுக்காக மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோர் கான்செப்டாக தான் மற்ற எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கும். இதை ஃபஸ்ட்டு இப்போ இதை பாருங்கள், புதியவர்களுக்காகங்கிறது பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவரில் நேற்று ஆக்சுவலாக எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் நேற்று முடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு புது கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்குது. இது ஓப்பன் நேற்று க்ளோஸ் இதே பிளேஸ், இன்னைக்கு ஓப்பன் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படியே பிரேக் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. ஆக்சுவலாக நமக்கு போட்டு வச்சது இது சப்போர்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டு வச்சுருந்தோம். மார்க்கெட் நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருந்ததுனால இதே ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டாகவும் நம்ம ட்ராக் பண்ணியிருந்தோம். ஆனால் அது 8 மணி ஆச்சு, மார்க்கெட் அதை பிரேக் பண்ணணும்னா அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம இங்கே போட்டிருக்கோம், இதுக்கு ட்ராக் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் மார்க்கெட் போய் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு மேலே அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ தேவையில்லை. அதாவது ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் போட்டால் போதும். கசகசன்னு சார்ட்டில் இருக்கக்கூடாது, நீட்டாக இருக்கணும். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ், கீழே ஒரு சப்போர்ட். கரண்ட் ப்ரைஸில் இருந்து இப்போ இது கரண்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னீங்கன்னா மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு சப்போர்ட், அவ்வளோதான் இருக்கணும். இப்போ இது இன்னைக்கு ரன் ஆனதுனால நாலு அப்படியே காட்டிட்டு இருக்கு, அவ்வளோதான். இதை 5 மினிட்ஸில் போய் பார்க்கலாம், எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸில் நேற்று ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணி தான் முடிஞ்சது தான். இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தான். நேற்று ஆல்ரெடி நடந்து இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஹையை பிரேக் பண்ணிட்டான். ட்ரெண்டு பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான். இங்கேருந்து மேலே போனவன் மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருந்தான். அப்போது இன்னைக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓப்பன் ஆனோன்னா மேலே போயிட்டா கீழே இதுவே சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே பறந்துட்டா. இங்கே போனவன் இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ஒரு சின்ன ஜர்க் ஆயிருக்கான். ஆயிட்டு இங்கேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இப்போது நம்ம அது வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் போடணுங்கிறது கிடையாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கும் போதே மார்க்கெட்டு அப்புறமா நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் மார்க்கெட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேயே வச்சு பாருங்கிறது இது ஒரு சப்போர்ட். அப்போ மார்க்கெட் அந்த சப்போர்ட்லேருந்து தான் க்ரியேட் ஆகி போயிருக்கான். சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் சின்ன ஜர்க்காக இருக்கான். ஆனால் கீழே வரக்கூடான சிக்னல் அங்கே இல்லை. அதுக்கு அடுத்து மேலே போயிட்டான், அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டான். கீழே திரும்புறதுக்கு உண்டான சிக்னல் எல்லாம் கொடுக்கும், அதையெல்லாம் கவனிக்கணும். அது எப்படி எந்த இடத்துல திரும்புது, என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். கவனிச்சா மட்டும்தான் நம்ம இதில் ட்ரேடை சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கான். இப்போ அடுத்த ரேஞ்சில் போய் நின்றுட்டுருக்கான். 1 ஹவரில் நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்ப்போம். இப்போ இங்கே நின்றுருக்கிறதுனால மார்க்கெட்டு அடுத்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸுக்கு இப்போ இருக்கிற இடம் இது சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும், ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும். கீழே வந்தால் ரெசிஸ்டன்ஸு, மேலே போனால் சப்போர்ட் ஆகிடும் இல்லைங்களா.
மேலே வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் அவனுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தால் இந்த ரேஞ்ச் வந்து மறுபடியும் கூட வந்துட்டும் கூட திரும்பலாம். ஒரு சமயம் நாளைக்கு மார்க்கெட் நியூட்ரல் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வந்துட்டு கூட திரும்பலாம். ஒரு கேப் அப்போ கேப் டவுன் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். அல்லது இப்படி கூட மேலே அடுத்த ரேஞ்சு கண்டினியூ பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போச்சுட்டு இந்த ரேஞ்சிலேருந்து அடுத்த ஸ்ட்ரகிள் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் நாளைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. இந்த 2 பிளேஸ் வச்சுக்கங்க. இதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த பிளேஸ்க்காக நம்ம போடலாம். அது வரைக்கும் இதை பற்றி யோசனை பண்ண வேண்டியதில்லை. கீழே வந்துச்சுன்னா அதே மாதிரி இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுதான் சப்போர்ட். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதையெல்லாம் நம்ம லைவில் போக போக பார்த்தோம்னா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். இது ஸ்பாட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது இந்த மாதிரி முடிஞ்சிருக்குது. அதாவது இங்கே வந்து இந்த பிளேஸுக்கு ஒன்றை தொடர்க்கு வழி இல்லாமல் நிற்குது. இதே ஸ்பாட்டில் பாருங்க, அது வேற மாதிரி காட்டும். ஸ்பாட் அதுலேயே எடுத்துருப்போங்க. ம் இது ஸ்பாட்டு, நிஃப்டி ஸ்பாட் பாருங்க. நிஃப்டி 50, நிஃப்டி இண்டெக்ஸ் 50 இண்டெக்ஸ்னு போட்டிருக்கு ஸ்பாட்டு. இப்போ இதை என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நேற்று இங்கே சப்போர்ட்லேருந்து திரும்பினான். அதாவது இந்த சப்போர்ட் நான் போட்டோம். ஃபியூச்சரை பொறுத்தளவுக்கு இது இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆனால் ஸ்பாட் வந்து இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே திரும்பிடுச்சு. ஃபியூச்சர் அளவுக்கு கீழே வரல. திருமணம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சப்போர்ட் தான் கணக்கு. இது ரெசிஸ்டன்ஸாக இருந்து நேற்று இங்கே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருந்தது. ஆக்சுவலாக இங்கே க்ளோஸ் ஆனதுனால அப்போ நம்மளுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக இது சப்போர்ட்டாக வச்சுருந்தோம். மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருந்தோம். அது என்ன பண்ணியிருக்கு, காலையில் இங்கே ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போயிருக்குது. மேலே போனவே இது அப்படியே போய் பிரேக் பண்ணிட்டான். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டான். இதோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ். இது எப்படி ரெசிஸ்டன்ஸு, இதோ இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கே வந்து டச் ஆகிட்டான். டச் ஆகிட்டு தான் மார்க்கெட் அங்கே ரிவர்ஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். இதை 5 மினிட்ஸில் வரக்கு வேறு மாதிரி காட்டும். 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடந்தது, அதே மாதிரி நேற்று வந்து இதையே பிரேக் பண்ணிட்டு பைக் போயிட்டான். இந்த இந்த ரேஞ்சிலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி போயிருக்கான்னு பாருங்க. அப்படியே கத்தி மாதிரி போயிருக்கான். போயிட்டு ஒரு சின்ன ஜர்க் கொடுத்துட்டு அப்படியே வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு நின்றுருக்கா மார்க்கெட்டு. இப்போ இந்த ஸ்பாட் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்பாட் த ரியல். ஃபியூச்சர் வந்து ஒரு கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் ஆப்ஷன் எல்லாம் கான்ட்ராக்ட். அப்போ ஸ்பாட்டை வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃபியூச்சரை பார்க்கணும். ஃபியூச்சரை வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். கூட சப்போர்ட்டுக்கு ஸ்பாட்டை வச்சுக்க போகிறோம். அப்போ இதில் ஆப்ஷன்னா எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் யாராச்சும் ஐடியா இருக்கா? ஆப்ஷன்னா வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ எந்த இடம் இதுக்கு இங்கே இருந்தது 25,974, 26,000 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம்னா 26,000 கால். அதை பாருங்க, காலையில் ஓப்பன் ஆன மாதிரி இது எப்படி போயிருக்கான்னு. இதோ ஏற்கனவே விடுமோ அதே மாதிரி அதில் என்ன நடந்திருக்கானோ அது அப்படியே இதில் நடந்திருக்கும். மேலே போயிட்டு கீழே வந்து இந்த ரேஞ்சிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு, இந்த ரேஞ்ச் எவ்வளோங்க, 115ன்னு வச்சுக்கங்க. 115, 18, 20 ஏதோ வச்சுக்கங்க. எங்கே போய் முடிஞ்சிருக்காங்க, 240 வரைக்கும் ஹை போயிருக்கான். இப்போது 218ல் முடிஞ்சிருக்கான். அப்போ கிட்டத்தட்ட டபுள், ஆல்மோஸ்ட் டபுள். 120லேருந்து 240. கான்செப்ட் இதுதான். அப்போது நம்ம எந்த இடத்துல எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எப்படி மூவ் ஆகுது, அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தாவே நல்ல ஐடியா கிடைக்கும். ஃபாலோ பண்ணி பழகுங்க. இது ஒரு பயிற்சிக்கு மட்டும் தான் கொடுத்துட்டுருக்குறேன். பழக பழக இது ஐடியா கிடைச்சிட நல்லா கிடைக்கும். பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது உங்களுக்கு புரியும். முழுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னாவே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் உங்களுக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.